எல்லாருக்கும் வணக்கம். நான் பிரபு பாலகிருஷ்ணன், ஜேடிஎம் எலெக்ஷன் அண்ட் நாமினேஷன் கமிட்டியோட மெம்பர். நம்ம ஜாக்சன்வில் தமிழ் மன்றத்தோட ஜெனரல் எலெக்ஷன் இந்த வாரம் சாட்டர்டே நவம்பர் 8ஆம் தேதி நடக்குது. அந்த எலெக்ஷன் எலெக்ஷன் படி அப்படிங்கிற சாஃப்ட்வேர் மூலிமா ஆன்லைன் ஓட்டிங் மெத்தடில் நடக்குது. இந்த வீடியோவில் நம்ம ஆன்லைன் ஓட்டிங் ப்ரொசீஜரை பற்றி பார்ப்போம். இந்த வீடியோ 2 செக்ஷனாக இருக்குது. ஃபர்ஸ்ட் செக்ஷனை நான் எலெக்ஷன் எப்படி ஓட்டர்ஸ் ஓட்டு போடுவாங்க அப்படிங்கிற ப்ரொசீஜரை ஃபர்ஸ்ட் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நம்ம ஒரு லைவ் டெமான்ஸ்ட்ரேஷனை பார்ப்போம். எலெக்ஷன் ஸ்டார்ட் ஆன உடனே உங்களோட ரெஜிஸ்டர்ட் இமெயில் அட்ரஸ்க்கு ஓட் நவ் அப்படிங்கிற சப்ஜெக்ட் லைனோட ஒரு இமெயில் வரும். அந்த இமெயில் ஓப்பன் பண்ணீங்கன்னா அந்த இமெயிலில் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கும். அதை ஸ்க்ரால் பண்ணி கீழே வந்தீங்கன்னா ஒரு யூனிக் லிங்கோட ஒரு ஹைப்பர் லிங்க் இருக்கும். அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா அது தனி டேபாவோ இல்லை தனி விண்டோவாவோ ப்ரௌசரில் ஓப்பன் ஆகும். ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அது சென்ட் நவ் அப்படின்னு ஒரு பட்டனோட ஒரு ஸ்க்ரீன் வரும். அந்த ஸ்க்ரீனில் இருந்து தான் நீங்கள் உங்களோட ரெஜிஸ்டர்டு மொபைல் நம்பருக்கு ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்டு அனுப்ப போகிறீங்க. ஸோ சென்ட் நவ்னு கிளிக் பண்ணோன்னா அந்த பட்டன் ஒரு பாக்ஸாக மாறிடும். அந்த சேம் டைம் உங்களோட ரெஜிஸ்டர்டு மொபைல் நம்பருக்கு ஒரு ஒன் டைம் செக்யூர்ட் கோடு வந்து போகும். அது ஒரு ஆல்ஃபா நியூமரிக் கேரக்டராக இருக்கலாம், நம்பராக இருக்கலாம். ஆல்ஃபா நியூமரிக் கேரக்டர் இருந்தால் அது கேஸ் சென்சிட்டிவ் கிடையாது. ஸோ அதை அப்படியே என்ட்ரு பண்ணலாம். ஒன்ஸ் நீங்கள் என்ட்ரி பண்ணி சப்மிட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா பேலட் பேஜ் ஓப்பன் ஆகும் அதே ப்ரௌசரில். அந்த பேலட் பை பொசிஷன் எல்லா கேண்டிடேட்ஸோட ஃபோட்டோ, நேம், அந்த எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும். அதில் ஒவ்வொரு கேண்டிடேட்டோட ஆப்போசிட் சைடில் அதர் சைடில் ஒரு ரேடியோ பட்டன் இருக்கும். அந்த ரேடியோ பட்டன் யூஸ் பண்ணி தான் நீங்கள் செலக்ட் பண்ணலாம். இப்போ ஏதாவது ஒரு பொசிஷனில் நீங்கள் ஓட்டு போட விருப்பம் இல்லை அப்படின்னா அப்ஸ்டெயின் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கலாம். உங்களோட ஓட்டிங் செலெக்ஷன் எல்லாம் பண்ணதுக்கப்புறமா ஸ்க்ரால் பண்ணி கீழே வந்தீங்கன்னா நெக்ஸ்ட் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். அந்த பட்டன் கிளிக் பண்ணீங்கன்னா நீங்கள் ப்ரீவியஸ் பேஜில் செலக்ட் பண்ண எல்லா செலெக்ஷன் ஆப்ஷன்ஸும் வேலிடேட் பண்ணுறதுக்காக இருக்கும். அதை நீங்கள் வெரிஃபை பண்ணிவிட்டு நீங்கள் சப்மிட் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் ஓட் ரெஜிஸ்டர் ஆகிட்டு உங்களுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் மெசேஜும் ஒரு கன்ஃபர்மேஷன் கோடும் கொடுக்கும். அந்த சேம் கன்ஃபர்மேஷன் மெசேஜ் உங்களுக்கு இமெயிலாகவும் வரும். ஸோ இதுதான் ஓட்டிங் ப்ரொசீஜர். இப்போ நம்ம ஒரு லைவ் டெமோ பார்ப்போம். இந்த லைவ் டெமோவில் ஆல்ரெடி எலெக்ஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணதா அசியூம் பண்ணிக்கோங்க. ஸோ என்னோட இமெயிலில் இப்போ போய் பார்த்தோம் அப்படின்னா இங்கே ஒரு இமெயில் வந்திருக்கு. ஓட் நவ் ஜாக்சன்வில் எலெக்ஷன் ஜெனரல் எலெக்ஷன் அப்படிங்கிற ஒரு இமெயில் வந்திருக்கும். அதை நீங்கள் ஓப்பன் பண்ணீங்கன்னா அந்த இமெயிலில் உங்களோட பேர், அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். ப்ளஸ் இங்கே கீழே உங்களோட அந்த லிங்க் இருக்கும். அந்த யூனிக் ஐடென்டிஃபையரோட ஒரு லிங்க் இருக்கும். அந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா அது சென்ட் கோட் அப்படிங்கிற இந்த பேஜுக்கு வரும். ஸோ சைன்இன் பண்ணணும். சென்ட் கோட் அப்படின்னா எனக்கு இப்போ எஸ்எம்எஸ் வழியாக அந்த ஒன் டைம் செக்யூர் பாஸ் கோட் வரும். எனக்கு வந்துருச்சு. இப்போ நான் அதை என்ட்ரி பண்ண போகிறேன். ஸோ நான் அதை என்ட்ரி பண்ணி சப்மிட் பண்ண உடனே எனக்கு இந்த பேலட் இன்ஃபர்மேஷன் இங்கே வருது. இந்த பேலட் இன்ஃபர்மேஷனில் நான் ப்ரீவியஸ்லி சொன்ன மாதிரி பிரசிடென்ட் அந்த கேண்டிடேட்ஸ் அப்ஸ்டெயின், அதே மாதிரி வைஸ் பிரசிடென்ட் கேண்டிடேட்ஸ் அப்ஸ்டெயின். ஸோ அவங்களுக்கு எல்லாருக்கும் இங்கே ரேடியோ பட்டன்ஸ் இருக்குது. ஸோ இப்போ நான் ரேண்டமாக செலக்ட் பண்ணுறேன் என்னோட சாய்ஸஸை. ஸோ இதை நான் 3 செலக்ட் பண்ணிவிட்டு கண்டினியூ அப்படின்னு போடுறேன். கண்டினியூன்னு போட்டோன்னா 2வது பேஜில் ரிவ்யூ பேஜில் நீங்கள் செலக்ட் பண்ண ஆப்ஷன்ஸ் எல்லாத்தையும் ஃபைனலைஸ் பண்ணுறதுக்காக ஒரு பேஜ் வரும். அதில் எடிட் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் ப்ரீவியஸில் போய் ஏதாவது செலெக்ஷன் சேஞ்ச் பண்ணால் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்ததுன்னா நீங்கள் சப்மிட் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணலாம். சப்மிட்னு கிளிக் பண்ணும்போது அது உங்களோட ஓட் ரெஜிஸ்டர் ஆகி உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் வரும். ஸோ இப்போ சப்மிட் கிளிக் பண்ணோன்னா கன்ஃபர்மேஷன் வந்துருச்சு. ஸோ இந்த கன்ஃபர்மேஷன் கோடு உங்களோட யூனிக் ரெஃபரன்ஸ் நம்பர், அதை உங்களோட ரெக்கார்ட்ஸ்க்காக வச்சுக்கோங்க. இந்த சேம் இன்ஃபர்மேஷனே உங்களுக்கு இமெயிலாகவும் வரும். வாட்எவர் நீங்கள் இங்கே பார்க்குற இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு இமெயிலாகவும் வரும். ஸோ நம்ம இங்கே போயிட்டு நான் செலக்ட் பண்ணி ரிஃப்ரெஷ் பண்ணேன்னா ஒரு ஃபியூ மினிட்ஸில் உங்களுக்கு இமெயில் வரும். ஸோ அந்த சேம் இமெயிலில் நீங்கள் இங்கே என்ன இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்களோ அதே சேம் டீட்டெயில்ஸ் தான் இங்கே இருக்கும். அது உங்களோட ரெக்கார்ட். ஸோ இப்போ இமெயில் வந்துச்சு, சப்மிஷன் கன்ஃபர்ம். அது பார்த்தோம்னா நம்ம இந்த டீட்டெயில்ஸ் இருக்கும். ஸோ இதுதான் ஓட்டரோட ஓட்டிங் ப்ரொசீஜர். உங்களுக்கு வேறு ஏதாவது கேள்விகள் இருந்தால் நீங்கள் jtmec-nomination@gmail.com ஒரு இமெயில் அட்ரஸ்க்கு மெசேஜ் அனுப்புங்க. Thank you everybody for participating in the election, and all the best to all the candidates. Thank you.